தேசிய தலைவர், ஈடு இணையற்ற மாவீரர்களை உருவாக்கிய நான் தலைவனாக போற்றுகின்ற வேலுப்பிள்ளை பிரபாகரன், அந்த பெயரை உச்சரித்தாலே நாடி நரம்புகளிலே மின்சாரம் பாய்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். இந்த நாட்டினுடைய ஆதரவும் இல்லாமல் 7 வல்லரசுகளோடு தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே இருந்து மோதிய அந்த வரலாறு உலக வரலாற்றிலே கிடையாது. அவருக்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த கால வரலாற்றிலே எத்தனையோ புரட்சி தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள், விடுதலை வீரர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் யாரும் பிரபாகரனுக்கு நிகர் கிடையாது. ஒரு அரண்யத்துக்குள்ளே இருந்து விமானப்படையையும் கடற்படையையும் தரைப்படையையும் உருவாக்க முடியும் என்று சொன்னால் எந்த நாட்டினுடைய ஆதரவும் கிடையாது. முத்துக்குமார் போன்ற வீர தியாகிகள் தங்கள் நெஞ்சிலே வைத்து போற்றினார்களே தவிர தமிழ்நாட்டிலும் அந்த இளைஞர்களுடைய உள்ளத்திலே அந்த உணர்வு வளர்ந்ததே தவிர தமிழகத்தை உள்ளடக்கிய இந்தியாதான் பச்சை துரோகம் செய்து அவர்கள் அழிவுக்கு, அவர்கள் போரிலே தோற்பதற்கு காரணமாயிற்று. அதற்கு முன்பு பல போர்க்களங்களிலே புலிகள் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, யானை இரவு போர்க்களம் அது மறக்க முடியாத ஒரு வரலாறு. மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட புலிகளை உடன் வைத்துக் கொண்டு 25,000 சிங்களவர்களை கொண்ட அந்த பெரும்படையை தோற்கடித்து யானை இரவிலே இருந்து விரட்டி அடித்து யானை இரவை அவர்கள் பாதையாக ஆக்கினார்கள் என்பது சாதாரண காரியம் அல்ல. இது வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் இதை முழுமையாக அறிந்து கொண்டால் தமிழனுடைய மானமும் மரியாதையும் இன்னும் உச்சத்திலே போயிருக்கும். போர் முடிந்து விடவில்லை, புதிய வடிவம் எடுத்திருக்கிறது, புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கிறது.